எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தால் கூட ரொம்பவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருப்பது பழனி முருகன் கோவில் தாங்க. தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்தோ உலகின் பல பகுதிகளில் இருந்தோ ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து போகிறாங்க. மேலுமே முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் காண முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தீரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பழனியில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும், பழனி முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசித்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், மேலுமே பழனி முருகனை யார் யார் எல்லாம் வழிபட வேணும், அதாவது நம்ம ஆண்டி கோலத்திலையும் சரிங்க, ராஜ அலங்காரத்திலும் யார் யார் எல்லாம் எந்த அலங்காரத்தை தரிசித்தால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சித்தர்கள் பல பேரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவுள்ள முருகன் காட்சி தரும் ஒரு அற்புதமான இடமாகவும் விளங்குவது தான் பழனி மலை. பல்வேறான அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல பேருமே இந்த ஆலயத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனி மலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பல பேர்த்துக்குமே முதலாளியாகவும் பங்குதாராகவும் இருந்து வருகிறாருங்க. மேலுமே இந்த பழனி முருகன் அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருப்பது இந்த பழனி தண்டாயுதபாணி கோவில் தாங்க. இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க. மேலுமே பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி மற்றும் ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சாலுமே நல்லது தாங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு அலங்காரத்துக்குமே ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி நம்ம பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். பழனி முருகன் அபிஷேகத்தை கண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முருகப்பெருமானின் மூல விக்கிரத்திற்கு தினமுமே 4 விதமான பொருட்கள் மட்டும்தாங்க அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. அதே பார்த்திங்களா, நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. மேலுமே மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீரானது உபயோகப்படுத்துவாங்க. இதில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றது எல்லாமே தண்டாயுதபாணியினோட சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுவாங்க. அதாவது முடி முதல் அடி வரைக்கும் அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீர் மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம். சந்தனம் சாற்றும் பழக்கமானது இன்றுமே இருப்பது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படி சந்தன காப்பு சாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம், அலங்காரம் இது எல்லாமே செய்யப்படுவாங்க. இது பார்த்திங்களா 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ளே முடிந்து விடுங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்குமே மாலை சாற்றுவதோ அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாது. மேலுமே இரவில் முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்த படுவாங்க. விக்கிரகத்தோட புருவங்கடிக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தில் பார்த்தீங்களா சந்தன காப்பை முகத்திலுமே சாத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் பின்னால இந்த முறையானது மாற்றப்படுகிறதுங்க. மேலுமே தண்டாயுதபாணி விக்கிரகம் பார்த்தீங்களா நவபாஷணத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால எப்போதுமே ரொம்ப சூடாக இருக்குமா. அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வேர்த்து வெளிப்படலைங்களா. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்த மனமானது பரவி இருக்குங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது இருக்குது. இது பார்த்திங்களா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. மேலுமே பழனி 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று போகர் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேலுமே இருக்குங்க. இந்த 2யுமே போகர் பூஜை செஞ்சதாக ஒரு தகவலுமே இருக்குது. மேலுமே சரி விஷயத்துக்கு வருங்க. நம்ம
எந்த அலங்காரத்தில் யார் யாரெல்லாம் தரிசிப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தண்டாயுதபாணி சிலையை பார்த்திங்களா ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேணுமா அல்லது ஆண்டிக்கோலத்தில் தரிசிக்க வேணுமா, எது சிறந்தது எது பெஸ்ட்டு அப்படின்னு சில பேர் பல ஆண்டுகாகவே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல காலமாகவே பக்தர்களுக்கு இருந்து வருது. பல பேருமே ஆண்டிக்கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது முற்றிலுமே தவறானதுங்க. பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதற்கும் அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குது. முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டிக்கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய் ஞானமானது உண்டாகும். மேலுமே முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க, இவங்க எல்லாமே அந்த கோலத்தை விரும்பி நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆண்டு கோலத்தோட சிறப்புகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஜோதிடத்துப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமானே இருக்கிறாரு. அதிலும் பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்குபவர். அதனால் செவ்வாயோட குருவும் கலக்கிறாருங்க. வீரம் தைரியம் இதற்கு எல்லாமே உரிய கிரகம் தான் செவ்வாய். வீரமும் தைரியமும் இருந்ததுனால தான் எல்லாத்தையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறாரு. செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. அதனால் செவ்வாய் மற்றும் குருவோட அருள் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி முருகனை நீங்கள் தாராளமாக இந்த கோலத்தில் வணங்கலாம். மேலுமே அதே மாதிரி எந்த கோலத்தில் தரிசித்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத பிரச்சனையெல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குறது ரொம்ப நல்லது. மேலுமே மனக்குழப்பம் அடைந்திருக்கீங்களா, அவங்களையுமே இந்த ஆண்டிக்கோல முருகனை வழிபட சொல்லலாம். மேலுமே அவங்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. பேச முடியாதவங்க, குறைபாடு இருக்கிறவங்க, மன எழுச்சி மன உளைச்சல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த ஆண்டிக்கோலத்தை பார்த்தாங்களா ஒரு அற்புதமான ஒரு நிம்மதி கிடைக்கும். மேலுமே சமத்துவம் அவங்களோட மனதிற்குள்ளே பாயுங்க. அதாவது பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிக்கை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது வாங்குவது கட்டுவது, கட்டியதுக்கப்புறம் கிரகபிரவேசம் செய்வது, சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாமே ராஜ அலங்காரம் கோலத்தில் தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நம்மளால் எது சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமோ, நம்மளால் முடியவே முடியாது அல்லது மருத்துவராலுமே முடியாது, யாராலையுமே முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே ஆண்டிக்கோலம் தான் பெஸ்ட்டுங்க. மேலுமே ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தரிசன கோலமாக இந்த ஆண்டிக்கோலமானது பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்ததாக பார்த்தோமா நம்ம பழனி முருகரோட சிறப்புகளை பார்க்க போகிறோம். பழனி முருகரோட 6 படை வீடுகளில் பழனி முருகன் கோவிலானது 3வது படை வீடாகுங்க. இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தோட மூலவர் நவபாஷணத்தால் ஆனவர் போகர் அப்படிங்கிற சித்தர் பார்த்தீங்களா இந்த தலத்தோட மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. மேலுமே உற்சவர் முத்துக்குமாரசாமி இந்த கோவிலோடு தான் தமிழகத்தில் முதன்முறையாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது பழக்கமானது ஏற்பட்டதாங்க. அதன் பின்னர் தமிழகத்தோட மற்ற கோவிலில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கமானது ஏற்பட்டதாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பழனி முருகன் மலைக்கோவில் பார்த்திங்களா தரை மட்டத்திலிருந்து சுமார் 450 அடி உயரத்தில் இருக்குங்க. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேணும். மேலுமே பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதிகை அப்படிங்கிற புராண பெயர்களுமே இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலோட வரலாறை பற்றி பார்க்க போகிறேங்க. நாரதர் ஒரு நாள் பார்த்திங்களா அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் மற்றும் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் சிவபெருமானோ பார்த்திங்களா பழத்தை பகிர்ந்தா, அதாவது பழத்தை கட் பண்ணால் அதோட தனித்தன்மை போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க. பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு நம்ம போட்டியை கொடுப்போம், அதில் யார் முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு அந்த ஞானப்பழத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றார். ஆனால் விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவங்கள சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை பார்த்திங்களா பரிசாக பெற்றார். அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றம் அடைந்து தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இடம்தாங்க இந்த 3ஆம் படை வீடு. பழம் ப்ளஸ் நீ
பழனி என இது சிறப்பாக அழைக்கப்படுகிறது. மேலுமே இந்த ஆலயத்தில் திருவிழா ரொம்ப முக்கியமான திருவிழான்னு எடுத்துட்டுங்களா, பழனி முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊருங்க. இந்த ஆண்டுதோறுமே தைப்பூசமானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க. குறிப்பாகவே தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதுமே இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டிருக்காங்க. இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மேலும் இந்த ஆலயத்தில் நடை திறக்கும் நேரமானது மலைக்கோவில், பெரியநாயகி திருக்கோவில், திரு அவினன்குடி கோவில் ஆகிய 3 கோவில்களும் தினசரியுமே காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலுமே தொடர்ந்து திறந்திருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க. பொதுவாகவே குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள். ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்கிறாரு. முருகன் பெற்றோர்கிட்ட கோபித்து கொண்டு வந்த நின்ற தலம் அப்படின்னு பழனி அப்படிங்கிறதுனால தான் இது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.